ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவு குரு பயிற்சிக்காக. ஜூன் 2ஆம் தேதி 9ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடமான கடகராசிக்கு குரு மாறுகிறார். துலா லக்னத்திற்கு என்ன செய்வார்? துலா லக்னத்திற்கு குரு யார்? குரு பயிற்சி எப்படி பார்ப்பது? இதுதான் இங்க கண்டென்ட். இப்போ நம்ம பொட்டன்ஷியலே குரு தான். நம்ம லக்னத்தில் விசாக நட்சத்திரம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் குருவனுடைய நட்சத்திரம். 9ஆம் இடமான மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரமும் குருவனுடைய நட்சத்திரம். இந்த மூணும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்முடைய ஒழுக்கம், நம்மளுடைய தலைமை பண்பு, நம்மளுடைய நேர்மை, நம்முடைய பாரபட்சமற்ற தர்ம சிந்தனை, இதையெல்லாம் குறிக்க வருது. நல்ல படிப்பு, அறிவு, மேம்பாடுகள் இதையெல்லாம் குறிக்க வருது. அதே போல் ஆன்மீக பற்று, பெரிய நபர்களோட தொடர்பு, நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி. இப்போ நீங்கள் ஆன்மீக நம்பிக்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் மென்மேலும் வளர்ச்சி. அது மட்டுமல்ல, பிஹெச்டி போன்ற படிப்பு திறமைகள், அடுத்தவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம், இதையெல்லாம் கொடுக்குறவர் தான் குரு. அப்படிப்பட்ட குரு நம்ம ஜாதகத்தில் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தார்னா நமக்கு நெகட்டிவ். அதாவது 8ஆம் இடமான ரிஷபத்திலேயோ 12ஆம் இடமான கன்னியிலையோ இருந்தால் தான் நமக்கு பாதிப்பு. அது எப்போ பாதிப்பு? அந்த குருவனுடைய திசாபுத்திகள் வரும்போது பாதிப்பு. இப்போ குரு பயிற்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய திசாபுத்தி என்னன்னு பாருங்க. உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு திசையாக நடந்துக்கிட்டே வரும். அந்த திசையில் உங்களுக்கு என்னன்னு பாருங்க. ஒரு திசை குரு திசையாக வந்தால் 16 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லை வேறொரு திசையில் குரு புத்தியாக வந்தால் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வரும். இல்லை ஒரு அந்தரமாக வந்தால் ஒரு 4-5 மாதம் வரும். இப்படி குரு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ வருதுன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியை அடாப்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே அடாப்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம பயிற்சிகளை அப்படித்தான் பார்க்கணும். நான் துலா லக்னத்துல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் குருவே பயிற்சியான உடனே அவரே எல்லா காரியங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாட்டார். நம்ம ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருன்றதையும் பார்க்கணும். நம்ம நடக்கிற திசாபுத்தி வழியாகத்தான் அவர் பலன் தர்றாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு குரு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அருள் சார்ந்து நல்லா இருக்கு, உறவுகள் சார்ந்து நல்லா இருக்கு, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்கு. இப்போ திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, உங்களுக்கான மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான மூளை உழைப்பு, ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இப்போ சிறப்பாக இருக்குது. 10ல் குரு பதியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குன்னு பயப்படக்கூடாது. ஏனென்றால் 9ஆம் இடத்தினுடைய வளர்ச்சி தான் 10ஆம் இடம். அதுவும் மட்டுமல்ல, புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவனுடைய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி மாறக்கூடிய குரு ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது உச்சமடைகிறார். அதாவது அம்சத்தில் உச்சமடைகிறது தான் கணக்கு. அப்போ நமக்கு தொழில் முன்னேற்றம், ப்ரொமோஷன், ஒரு ஆதிக்க பலத்தை கண்டிப்பாக கொடுத்து தீரும் இந்த 16 நாள்லேயே. அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்துக்கு வருது, அதுவும் ரொம்ப அருமை. காரணம், நமக்கு 4ஆம் அதிபதி சனி இப்போ 6ல் இருக்கார். அதனால் பண வரவு, வேலைவாய்ப்பு, தொழில் பலம் அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கு. நீங்கள் சனியினுடைய சார்ந்த தொழில்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மேன் பவர் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறோம், ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பார்ட்ஸு வியாபாரம் பண்ணுறோம், இப்போ ஈவன் ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறோம்,
இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள், ஒர்க் ஷாப் வேலை, ஜாப் ஒர்க்கு அத்தனைக்குமே இது சிறப்பு தரும். அதனால் ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் சனி மூலமாக குரு வேலை செய்து நமக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். ஆகஸ்ட் 18க்கு மேலே அக்டோபர் 31 வரைக்கும் அவர் கடகராசியில் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ புதன் மாதம் நகரக்கூடிய கோள் தான். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 8ஆம் இடமான ரிஷபத்திலேயோ 12ஆம் இடமான கன்னியிலையோ நம்ம ஜாதத்தில் இருந்தாருன்னா தான் நம்ம பயப்படணும். அது இல்லாத பட்சத்தில் இவரும் தொழிலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுப்பார். தொழிலில் மாற்றம் பண்ண வைப்பார். ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாற்றம் பண்ண வைப்பார். அடுத்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க வைப்பார். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் அள்ளி தருவார். அதனால் கன்சல்டிங், ஐடி லைனு, ப்ராஜெக்டு, அக்கௌண்ட்ஸு, பப்ளிகேஷன்ஸு, கான்ட்ராக்டு, ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங், ஒயரிங் ஒர்க்கு, இது மாதிரி அனைத்து விதமான சகல விதமான வணிகங்கள் சார்ந்த தொழில்கள் சார்ந்த வேலைகள் அதையெல்லாம் டெவலப் பண்ணி வைப்பார். அப்போ இந்த 10ல் குரு எப்படி கெடுக்க போகிறார்? ஒன்றும் கெடுக்க மாட்டார். ஆனால் இப்போ நம்ம உறவுக்கு எப்படி இருக்குங்க, ஹெல்த்துக்கு எப்படி இருக்குங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது பகை, 6ஆம் இடம் என்பது திருமணத்துக்கு தடை செய்யக்கூடிய காரியம். அதனால் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனமாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் சனி என்பது கால்வலியை தருவார். கழிவு பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிளு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கால்வலி இதெல்லாம் கொடுப்பார். அடிவயிறு தொல்லைகள். ஸோ இதையெல்லாம் கவனித்து இதை பண்ணுங்க. குரு நம்மளுக்கு கெட்டு போயிருந்தால் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. சில பேருக்கு கட்டிகள் மாதிரி வரும். ஸோ ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக. அது இந்த சனி நட்சத்திரத்தில் போனாலுமே கூட அது பார்த்துக்கணும். சரி, கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி சாரம் போகிறது ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தால் பிரச்சனை பெருசாகும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஈகோவை அதிகம் காட்ட அது பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இதை பார்த்துக்கணும். உங்கள் 2 பேர் ஃபேமிலியில் உங்கள் ஃபாதர் மதர், அவங்க ஃபாதர் மதர், அதுக்குள்ள ஒரு ஈகோ இதெல்லாம் கிளாஷ் உண்டு பண்ணும். மெயினாக பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சொத்து பெருசா, அவங்க சொத்து பெருசா, இப்படியெல்லாம் யோசிக்கிறது. அல்லது நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளை நாமளே கற்பனை பண்ணி ஃபீல் பண்ணிக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். சரி, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா, உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் என்பது பத்ரகாளி வழிபாடு. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் பத்ரகாளி காளின்ற பேரில் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். உறவுகள் பிரச்சனைகள் எல்லாம் தேர்வுக்கு வரும். பொருள் சார்ந்த பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் சனீஸ்வரரை பிடிச்சிக்கோங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் போய் கருப்பராயி, முனீஸ்வரர், சனீஸ்வரர், ஈவன் திருநள்ளாரே போகிறதா இருந்தாலும் போகலாம். அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.